ஹலோ குட்டீஸ். இன்றைக்கி பைத்தான் ஃபார் கிட்ஸில் நம்ம பார்க்க போகிறது பைத்தான் எப்படி செட்டப் பண்ணுறது. பைத்தான் நம்ம கம்ப்யூட்டரில் செட்டப் பண்ணுறதுக்கு தேவையானது கண்டிப்பாக ஒரு கம்ப்யூட்டர். அது விண்டோஸ் கம்ப்யூட்டராக இருக்கலாம், இல்லை மேக் தான் இருக்குது நம்மக்கிட்டனாலும் ஓகே, இல்லை யூனிக்ஸ் லினக்ஸ் தான் இருக்குதுன்னாலும் ஓகே. ஒரு கம்ப்யூட்டர் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் 2 இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஒரு கம்ப்யூட்டரில் 2 இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஒன்று பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐடின்றது என்னதுன்னா, பைத்தான்ன்றது ஒரு ப்ரோக்ராம், அது கம்ப்யூட்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறது. பட் நம்ம ப்ரோக்ராம்ஸ் எழுதணும்ல, அதுக்கு தேவையானது ஒரு ஐடி இல்லாமையும் பண்ணலாம். பட் ஐடி இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறது பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரோக்ராமை டவுன்லோட் பண்ணுறோம். அந்த டவுன்லோட் பண்ணுற பேத் நான் இங்கே கொடுத்துருக்கேன். எங்கள் வெப்சைட்லேருந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறன்றது இங்கே பார்க்கலாம். ஸோ இதை நான் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் போடுவேன். பட் இப்போதைக்கு நான் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரோ இல்லை க்ரோமோ ஃபயர்ஃபாக்ஸோ இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணி நான் இப்போ இதை டவுன்லோட் பண்ண போகிறோம். python.org/downloads. ஸோ அங்கே போனோன்னே டவுன்லோட் செக்ஷனில் டவுன்லோடுன்னு இருக்குது. இப்போது புது வேர்ஷன் 3.8.5, அதை தான் நானும் டவுன்லோட் பண்ண போகிறேன். கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. கீழே பார்க்குறீங்க, டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. அதே சமயத்தில் அடுத்ததும் நம்ம டவுன்லோட் பண்ணணும்ல, நம்ம யூஸ் பண்ண போகிற ஐடி விங். நிறைய ஐடிஸ் இருக்குது, பட் நம்ம யூஸ் பண்ண போகிறது விங். ஸோ ப்ரௌசர்லேயே ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு விண்டோவில் விங் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஆல்ரைட், அங்கே போனவுடனே என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஓகே, என்னோடது விண்டோஸ் கம்ப்யூட்டர், அதனால் விண்டோஸ் டவுன்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்ததுன்னா அதை இங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, விண்டோஸ் இன்ஸ்டாலர், இதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, நான் டவுன்லோட் பண்ணுறது விங் 101. ப்ரொஃபஷ்னல் வேர்ஷன் ஒன்று இருக்குது, அதெல்லாம் பண்ணல. நான் ஒரு லைட் வேர்ஷன் விங் 101 டவுன்லோட் பண்ணுறேன். இது ரெண்டும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டவுன்லோட் ஆகிடும். பைத்தான் விங் ரெண்டுமே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட டவுன்லோட் பேத்துக்கு போகிறோம். என்னோடது டவுன்லோட்ஸில் இருக்குது. ஸோ முதல்ல நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறது பைத்தான். ஸோ பைத்தானை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் போட்டேன், இல்லை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஸோ எல்லாமே டிஃபால்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பண்ணுறதுக்கு ப்ராபப்ளி பேரண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் அதிகம் தெரியலாம். அதனால் உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டால் நவ் போட்டோன்னே பைத்தான் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸில் இன்ஸ்டால் ஆகிடும். பைத்தான் இன்ஸ்டால் ஆனோன்னு உங்கள் கம்ப்யூட்டரில் பைத்தானை நீங்கள் பார்க்க முடியும். பைத்தான் இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் பைத்தான். ஆல்ரைட், இதுக்கு அடுத்தது நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறது விங். ஸோ மறுபடியும் டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் போகிறேன். விங் ஆல்ரெடி இருக்கிறத பார்க்குறேன். மறுபடியும் அதே மாதிரி விங்கை ஓப்பன் பண்ணுறேன். எஸ், நெக்ஸ்ட் ஐ அக்செப்ட் தி அக்ரிமெண்ட். அப்புறம் ஒரு பாத் கொடுக்குறோம், இன்ஸ்டால் பண்ணுறோம். விங் 101 இன்ஸ்டால்.
இதுவும் ஒரு ப்ராபப்ளி 20 செகண்ட்ஸில் இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம உடனே ப்ரோக்ராம் பண்ணலாம். ஓகே, ஃபினிஷ். விங் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. விங் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். விங் உடனே விங் ஓப்பன் பண்ணலாம். இங்கே தான் நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். விங் ஓப்பன் பண்ணுறேன். விங் 101. ரைட், ஓப்பன் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட ஸ்லைடுக்கு போகலாம். ஆல்ரைட், இதுதான் நம்மளோட முதல் ஆக்டிவிட்டி. இன்ஸ்டால் பைத்தான் அண்ட் விங். ஆல்ரெடி நம்ம பண்ணியாச்சு. ரைட் யுவர் ப்ரோக்ராம்ஸ் பை அசைனிங் வேல்யூஸ் டு வேரியபிள்ஸ். ஓகே, வெரி சிம்பிள் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஒரு அடிஷன், ஒரு சப்ட்ராக்ஷன், ஒரு மல்டிப்ளிகேஷன், ஒரு டிவிஷன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். மறுபடியும் விங்குக்கு போகிறோம். ஸோ அடிஷன் நான் இந்த இடத்துல டைப் பண்ண போகிறதில்ல எதுவும். இங்கே புது ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு டைப் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் இங்கே ஷெல்லில் இங்கே ஷெல்லுன்னு தெரியுதுல்ல, பைத்தான் ஷெல். உங்கள் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். இந்த பைத்தான் ஷெல்லில் ஒரு சின்ன அடிஷன் பண்ண போகிறேன். 1 + 2 3. ஸோ இதை வச்சே என்னால் சொல்ல முடியும் நம்ம பைத்தான் இன்ஸ்டலேஷன் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் and it is working. 2 × 3. 2 × 3 6. 4 - 2. 2. 4 divided by 2. 2. எல்லாமே ஒர்க் ஆகுது. நம்ம இங்கே சொல்லியிருக்கிற ஆக்டிவிட்டி எல்லாமே பண்ணியாச்சு. பட் ஆனால் கம்ப்ளீட்டாக படித்தோன்னா ரைட் யுவர் ப்ரோக்ராம்ஸ் பை அசைனிங் வேல்யூஸ் டு வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ்ன்றது என்னன்றதை முதல் பார்ப்போம். ஓகே, வேரியபிள்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்? A variable is a reserved memory location to store values. ஸோ கம்ப்யூட்டர் கிட்ட நம்ம சொல்லும் போது இங்கே நம்ம எப்படி சொன்னோன்னா 4 ÷ 2 அவ்வளோதான் சொன்னோம். கம்ப்யூட்டர் எதுவும் ஸ்டோர் பண்ணல, உடனே ரிசல்ட்டை கொடுத்துடுது. பட் நம்ம ஒரு வேல்யூவை கம்ப்யூட்டர்கிட்ட ஸ்டோர் பண்ணணும்னா ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். இங்கே நான் சொல்கிறது a = 2 அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பேர் வேரியபிள், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பேர் வேல்யூ. இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போய் அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வை அப்படின்றத கம்ப்யூட்டர்கிட்ட சொல்கிறோம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். a = 2. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கீ, கம்ப்யூட்டரில் என்டர்னு இருக்குல்ல, அது ரிட்டர்ன் கீ தட்டுறேன். அது மாதிரி தான் இதுக்கு முன்னாடியும் தட்டினேன். இப்போ நான் தட்டினது ரிட்டர்ன் கீ. a = 2. பட் கம்ப்யூட்டர் எதுவுமே பண்ணல, எதுவுமே நம்மக்கிட்ட சொல்லலை. a = 2ன்னு மட்டும் சொன்னோம். பட் கம்ப்யூட்டர் எதுவுமே நமக்கு சொல்லலை. பட் இந்த வேரியபிள் ஏல வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குதான்றதை நம்ம பார்க்கணும். எப்படி பார்ப்போம்? வெறும் a மட்டும் தட்டினாங்க. ஏன்னு தட்டிட்டு ரிட்டர்ன் கீ தட்டினேன், அதனுடைய வேல்யூவை காமிக்குது. அதே மாதிரி பீன்னு சொல்லிட்டு போட்டு பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பைத்தான் நம்மளை திட்டுது. என்ன சொல்லுதுன்னா, நேம் b is not defined. இங்கே சொல்லுது இல்லையா, நேம் b is not defined. நான் இதுக்கு முன்னாடி பீன்றது என்னன்னே சொல்லலை. ஆனால் நான் பியை வேல்யூ என்னன்றதை பார்க்கறதுக்கு நினைக்கிறேன். அப்படி சொல்லும்போது என்ன சொன்னதுன்னா, கம்ப்யூட்டர் b is not a valid name. பட் பிக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்க்குறேன். b = 10 ரிட்டர்ன் கீ. மறுபடியும் இப்போ பியை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமே. b ரிட்டர்ன். இப்போ அந்த எரர் வரல. ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் ஆர் டம்மிஸ். கம்ப்யூட்டர்கிட்ட நம்ம சொல்லணும், எல்லாத்தையுமே கம்ப்யூட்டர்கிட்ட நம்ம சொல்லணும். அப்போ தான் கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பைத்தான் ஷெல். இதுக்கப்புறம் ப்ரோக்ராம்ஸை ஒரு ஃபைலில் எப்படி எழுதுறதுன்றதை பார்க்க போகிறோம்.
ஸோ அதுக்கு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபைல் மெனுவுக்கு போயிட்டு நியூன்னு கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லை இங்கே ஒரு ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணலாம், நியூ. ஸோ ஆல்ரெடி இங்கே பார்க்குறோம் ஒரு நேம் ஒன்று கொடுத்துருக்கு, இந்த ஃபைலோட நேம் அது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபைலை ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் பேத்தில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், ஃபைல் சேவ் ஆஸ். ஸோ நான் வந்து டெஸ்க்டாப்பில் ஒரு புது ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டேன். அங்கே மை ஃபர்ஸ்ட் பை ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்க்குறோம் மை ஃபர்ஸ்ட் பை ப்ரோக்ராம், தட்ஸ் த நேம் ஆஃப் யுவர் நியூ ஃபைல். எந்த பேத்தில் இருக்குதுன்றதும் இங்கே டைட்டில் பாரில் காமிக்குது. ஸோ இந்த பேத்தில் இருக்கா. ஸோ நம்ம ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிக்கலாமா? ஏ சிமிலர் ப்ரோக்ராம் எழுதுவோம். ஏ ஈக்குவல் டு 2, பி ஈக்குவல்ஸ் 3. ஸோ ஏ ஒரு புது வேரியபிளில் போடலாமா? ஏ ஈக்குவல்ஸ் சி ஈக்குவல்ஸ் ஏ ப்ளஸ் பி. சியை பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் சேவ் பண்ணுற மறுபடியும் அதே ஃபைலில் தான் போய் சேவ் ஆக போகுது. ஐ எம் கோயிங் டு நவ் ஓவர் ரைட் த ஃபைல் எவ்ரி டைம் ஐ கிளிக் சேவ். ஸோ இதே ஃபைல் நேமில் திருப்பி போயிட்டு புதுசாக நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம்ல ப்ரோக்ராமை, சேவ் பண்ணிகிட்டே இருக்கோம். சேவ் அண்ட் தென் டு ரன் திஸ் நம்ம இங்கே சிம்பிளி ரிட்டர்ன் கீ தட்டணும். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதை மொத்தத்தையும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மொத்தத்தையும் ஒரு ஃபைலில் சேவ் பண்ணியிருக்கோம். பட் இன்னும் நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட சொல்லலை, இதை எக்ஸிக்யூட் பண்ணு, இதை ரன் பண்ணுன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் கிட்ட இன்னும் சொல்லலை. ஸோ இந்த பட்டனை தட்டும் போது தான், இங்கே இருக்குல்ல ரன் பட்டன், அதை தட்டும் போது தான் நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட சொல்கிறோம், ஓகே ஹியர் ஆர் த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதை போய் எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு. ஸோ பண்ணலாமா அதை? ரன். ஓகே, பட் எதுவுமே நடக்கலை. இங்கே ரெட்டில் கொஞ்சம் பிளிங்க் ஆச்சுல்ல. ஸோ அப்படின்னா என்னதுன்னா ரன் ஆச்சு, பட் இங்கே எதுவுமே நமக்கு அவுட்புட் வரல. ஏன்னா ஷெல்லில் டைப் பண்ணும்போது ஒரு வேரியபிளை சும்மா சிம்பிளி நம்ம அந்த வேரியபிள் நேமை கொடுத்தவனுமே பிரிண்ட் ஆகும். பட் ப்ரோக்ராமில் எழுதும் போது, ஒரு ஃபைலில் எழுதும் போது நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக வேல்யூஸை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான கமாண்ட் பிரிண்ட் ப்ராக்கெட்ஸ்குள்ளே அந்த வேரியபிள் நேம். ஸோ பிரிண்ட் சி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ மறுபடியும் ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன், மறுபடியும் ரன் பண்ண போகிறேன். மறுபடியும் மேலேருந்து ரன் பண்ண போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ தெரிஞ்சதா? இப்போது 2 + 3 அப்படின்றது சியில் சேவ் ஆகிட்டு சின்ற வேல்யூவை பிரிண்ட் பண்ணோம், அதனுடைய வேல்யூ 5. ஸோ ஒரு மல்டிப்ளிகேஷன் போடலாமா? மறுபடியும் எல்லாத்தையும் நான் எடுக்க போகிறதில்ல, திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். இதே ப்ரோக்ராம்லேயே மேலே கண்டினியூ பண்ணுறேன். பி ஒரு புது வேரியபிள் டி ஈக்குவல்ஸ் பி மைனஸ் ஏ. என்ன வேல்யூ வரணும் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. வேல்யூ டியோட வேல்யூ என்னவாக இருக்க முடியும்? 1. சேவ் ரன், வேல்யூ வந்து 1. மறுபடியும் ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ணுறேன். ஒரு மல்டிப்ளிகேஷன் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வேரியபிளை சும்மாவே பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்றது ஆல்ரெடி தெரியும். இப்போ பிரிண்ட் ஈன்னு போட்டால் எரர் சொல்லணும். சேவ், மறுபடியும் ரன் பண்ணுறேன். எஸ், ஐ கெட் அன் எரர். இ இஸ் நாட் டிஃபைன். ஈன்ற ஒரு வேரியபிள் எனக்கு தெரியாது அப்படின்றத கம்ப்யூட்டர் சொல்லுது. அதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமை மறுபடியும் மாடிஃபை பண்ணுறேன். ஈன்ற வேரியபிளில் ஏ டைம்ஸ் பி. ஸோ ஈயோட வேல்யூ என்னவா வரும் இப்போது? 2 × 3. ஸோ இ மஸ்ட் பி 6. ஓகே, சியோட வேல்யூ a + b which is 2 + 3 5. டியோட வேல்யூ b - a 3 - 2. print the value of d, that will be 1. e equals a times b 2 × 3. print the value of e, that must be 6. ஓகே, ஏன் டிவிஷனை மட்டும் விட்டு வைக்கணும்? புது வேரியபிள் f,
equals b டிவிஷனோட சிம்பிள் ஸ்லாஷ் a print f. எங்கடா போச்சு மீதி ப்ரோக்ராம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே லைன் நம்பர்ஸ் ஆல்ரெடி காமிக்குதில்ல நமக்கு. ஸோ மேலே போகிறேன், நான் மேலே போனேன்னா மீதி ப்ரோக்ராமை பார்க்கலாம். ப்ராபப்ளி உங்கள் கம்ப்யூட்டரில் இதை பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்கலாம். என்னோடய ஸ்க்ரீனில் பெருசாக இருக்குது. நான் பர்பஸ்லி அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நான் ப்ரெசன்டேஷன் மோடில் வச்சுருக்கிறதுனால ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கணுன்றதுக்காக பெருசாக வச்சுருக்கேன். எஃப் ஈக்குவல்ஸ் b by a. ஸோ என்ன வேல்யூவாக இருக்கும்? 3/2. ஃப்ராக்ஷன்ஸ் தெரிஞ்சவங்க ஆன்சர் சொல்ல முடியும். சேவ் பண்ணிவிட்டேன், ரன். வேல்யூ கரெக்டாக வந்ததா? த ஆன்சர் இஸ் 1.5. ஸோ இட் இஸ் 1.5. ஸோ நீங்கள் ஆல்ரெடி உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமை எழுதிட்டீங்க. ஆல்ரைட், நம்ம இது எல்லாமே பண்ணிட்டோமா? ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், பைத்தானும் இங்கும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், அடிஷன் ப்ரோக்ராம்ஸ் எழுதிட்டோம். பைத்தான் ஃபைல் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். பைத்தான் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுதா, நம்ம ஃபைல் ஒர்க் ஆகுதான்றதையும் டெஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்லைட் போகலாம். ப்ரோக்ராம் எரர்ஸ். நம்ம எரர் ஆல்ரெடி பார்த்தோம். An error is when the program or code has a problem. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். கம்ப்யூட்டருக்கு நம்ம எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்கணும், இல்லைன்னா கம்ப்யூட்டர் நம்மளை திட்டும். Grammatical error is called a syntax error. ஒரு லாங்குவேஜில் எப்படி கிராமட்டிக்கல் எரர் சொல்கிறோமோ, ஒரு வேர்டை இப்படி தான் எழுதணும்னு இருக்குது, அந்த மாதிரி எழுதலைன்னா தட்ஸ் அ கிராமட்டிக்கல் எரர். ஒரு சென்டென்ஸ் இப்படி தான் எழுதணும்னு இருக்குது, அது எழுதலைன்னா இட்ஸ் கிராமட்டிக்கல் எரர். அதே போல் கம்ப்யூட்டரில் அதுக்கு ஒரு டேர்ம் இருக்குது, அதுக்கு பேர் தான் சின்டாக்ஸ் எரர். எக்ஸாம்பிள், வெயிட் ஆஸ் 10 அப்படின்னு நம்ம எழுத முடியுமா? பார்த்துடலாமே. ஒரு வேல்யூ வேரியபிள் g as 2 அப்படின்னு எழுதுறேன். சொல்லுதா? சின்டாக்ஸ் எரர். கம்ப்யூட்டர்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அதுக்கு பேர் சின்டாக்ஸ் எரர். கம்ப்யூட்டர்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னா அதுக்கு பேர் சின்டாக்ஸ் எரர். அது மட்டும்தான் கம்ப்யூட்டர் எரர்ஸ் தான் இல்லை. ஆல் அதர் எரர்ஸ் ஆர் கால்ட் அஸ் ரன் டைம் எரர்ஸ். எரர்ஸ் ஆர் கோயிங் டு பி காமன்லி சீன் இன் எனி ப்ரோக்ராம். ஸோ ஒரு ப்ரோக்ராமர்ன்றது நம்மளும் மனுஷங்க தானே. ஸோ காமனாக எரர்ஸ்ன்றது ப்ரோக்ராமில் ஒரு ப்ரோக்ராமர் பண்ணுவாங்க. ஸோ எரர்ஸ் ஆர் வெரி காமன் இன் அ ப்ரோக்ராம். இப்போதைக்கு நம்ம ஒரு பேசிக் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு பார்த்தோம், ஒரு ஃபைலில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்றதை பார்த்தோம், விங்கை எப்படி யூஸ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் பண்ணுறது பார்த்தோம், அந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். எரர்ஸ்ன்றான் பேசிக் எரர்ஸ்ன்றது என்னன்றதை பார்த்தோம். The more errors you make, the more you learn. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தப்பு பண்ணுறோமோ ப்ரோக்ராம் எழுதி அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது, அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம நிறைய கற்றுக்க போகிறோம். The more time you spend programming, the better programmer you are. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ரோக்ராமிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ குட் ப்ரோக்ராமராக நம்ம வரப்போகிறோம். Do you know that a program is converted into a series of zeros and ones because that's the only thing a computer can understand. It is called a binary system. The only language that the program can understand or a computer can understand is zeros and ones. ஸோ நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம் எல்லாமே கம்ப்யூட்டருக்கு பைத்தான் அனுப்புது இல்லையா? அது எப்படி அனுப்புதுன்னா இட்ஸ் அ சீரீஸ் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டருக்கு சொல்லுது. அதை நம்ம இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் அ லோ லெவல் லாங்குவேஜ். நம்ம பைத்தானில் எழுதுறது ஹை லெவல் லாங்குவேஜ். பட் கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இட்ஸ் அ வெரி லோ லெவல் லாங்குவேஜ். இது நம்ம எழுதுகிற எல்லா ப்ரோக்ராமையும் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிட்ட பைத்தான் சொல்லுது. அதை தான் நம்ம அவுட்புட்டாக பார்க்குறோம். இன்னொரு எபிசோடில் பைத்தான் ப்ரோக்ராமிங் பார்ப்போம். பாய்.